ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஆப்பத்துக்கு ஒரு உழக்கு, இது கால் உழக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு உழக்கு அரிசி நான் கோபுரமாக எடுத்துருக்கிறேன். பச்சை அரிசி அரை டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். நல்லா 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம ஆப்பத்துக்கு அரிசி ஊற வச்சோம். அரிசிலெல்லாம் கழுவியாச்சு, ஊறிச்சு நல்லா அரிசி. 4 மணி நேரம் அரிசியும் உளுந்தும் நம்ம கலந்து தான் ஊற வச்சோம். நல்லா ஊறிச்சு, வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரிசியும் உளுந்தும் ஒன்றா ஊற வச்சு கிரைண்டரில் போட்டாச்சு. திட்டமாக தண்ணி ஊற்றியாச்சு அரைக்கிறதுக்கு. நான் தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்து அதை மேலே இருக்கிற கருப்பெல்லாம் சீவிட்டு தேங்காய் திருவி வச்சுக்கிறேன். அரை மூடி தேங்காய் போட்டுக்கலாம். அந்த தேங்காய் போட்டாச்சு. நல்லா நெவ்வாக மையணும், நொய் இல்லாத நல்லா நெவ்வாக மையணும். நல்லா மையிட்டோம், மூடி போட்டு மூடிடலாம். ஆப்பமாக அரைச்சா நல்லா மஞ்சிச்சு, நல்லா நெவ்வாக இருக்குது பாருங்கள். இனிமேல் தான் இருக்கணும். இப்போ மாவு வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். ஆப்ப மாவு நம்ம கழிச்சாச்சு கிரைண்டர்லேருந்து. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கையால் கரைங்க. நல்லா 8 மணி நேரம் புளிக்கணும். தட்டு போட்டு நம்ம மூடிடலாம். 8 மணி நேரம் புளிச்சிட்ட பிறகு நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம ஆப்ப மாவு ரெடி பண்ணி அரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருந்தோம். ரெடி ஆகி போச்சு. 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சோம். நல்லா புளிச்சிருக்கு பாருங்க. நல்லா புளிப்பா இருந்தால் தான் நல்லா பச பசன்னு இருக்கும் ஆப்ப மாவு. ஆப்ப சோடா மாவு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதிகமாக போடக்கூடாது, ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். நம்ம எப்போ ஆப்பம் ஊற்ற போகிறோமோ அப்போ தான் போடணும், முன்னாடியே போடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம போயிட்டு ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஆப்பத்துக்கு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம அதுக்கு பிற்பாடு எவ்வளோ பால் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். ஜாரில் தேங்காய் கூட 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நீங்கள் தேங்காய் பாலில் போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் வடிகட்டில் நம்ம வடிகட்டிக்கலாம் தேங்காய் பால். தேங்காய் பால் நம்ம எல்லாமே வடிகட்டியாச்சு. சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வெள்ளை சர்க்கரை போடுறேன், நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க சர்க்கரை போட்டு. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் ஆப்பம் ஊற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஆப்ப சட்டி வச்சாச்சு. சட்டி சூடு ஏற்றோம். ஆப்பமா ஊற்றிக்கலாம்.
அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கணும், ஏன்னா மாவு வேகணும். மூடி போட்டு மூடிடலாம். நம்ம ஆப்பம் எடுத்துக்கலாம். வெந்துச்சா நான் இப்படி நடுவில் அழுத்தி பாருங்க, கையில் மாவு ஓட்டல, அழகாக நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக ஒரு ஆப்பம், அவ்வளோ சூப்பராக இது பாருங்க. கவி ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம ஆப்பம் ரெடி பண்ணியோம். நல்லா சூப்பராக நல்லா பசன்னு வந்திருக்கு. நான் ஆப்பம் ரெடி பண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன். தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா சூப்பராக பசன்னு வந்துக்குது. நான் என்ன பதத்தில் போட்டேன்னா அதே பதம், அரிசி உளுந்து தேங்காய் போட்டுங்க. சூப்பராக தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேன்னா அதுமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா